ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி லைஃப். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நியூவாக ஒரு கோல்டு சேவிங் ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். அதாவது டிஜி கோல்டு சேவிங் ஸ்கீமில் ஜாயின் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்கீம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி நவம்பர் 18, 2024 கோல்டோட ரேட் பார்த்திங்கன்னா 22 கேரட் கோல்டோட ரேட்டு ₹6,995. கிட்டத்தட்ட திரும்ப வந்து எகெயின் பழைய ரேட்டுக்கே வரப்போதா, இல்லை இன்னமும் டவுன் ஆகுமா, இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்றது எல்லாமே நம்ம ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. மார்க்கெட்டை பொறுத்து தான் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு நிறைய வீடியோஸில் வந்து சொல்லியிருக்கேன். ஆனாலும் ரிப்பீட்டடாக வந்து கமெண்ட் செக்ஷனில் இன்னும் குறையுமா, இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு கேட்குறீங்க. நமக்கு வந்து மிட் நைட்டில் நம்ம சேனலில் நிறைய பேர் மார்க்கெட் பற்றின நாலேஜ் இருக்கிறவங்க நம்ம போஸ்ட்டுக்கு கீழே கமெண்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனாலும் மார்னிங் நான் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுமா, டிக்ரீஸ் ஆகுமான்னு போட்டுருவேன். இது சம்மந்தமாக நிறைய பேர் நிறைய டவுட் கேட்டதிங்க. இப்படின்னா என்ன, இப்படின்னா என்னென்னலாம் கேட்குறீங்க. ஒன்றும் இல்லைங்க, இந்த சிம்பிள் போட்டேன்னா இன்க்ரீஸ் ஆகும்னு அர்த்தம், இந்த சிம்பிள் போட்டோன்னா டிக்ரீஸ் ஆகும்னு அர்த்தம். சம்டைம்ஸ் நான் இப்படி போட்டுமே கூட நோ சேஞ்ச்லாம் நிறையா டைம் இருந்திருக்கு, மாற்றி கூட நடந்திருக்கு. இது ஜஸ்ட் ஒரு ப்ரிடிக்ஷன் தான், 100% கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. நம்ம மார்னிங் நான் உங்களுக்கு 9 o'clock மேலே அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னா அதுதான் வந்து உங்களுக்கு கன்ஃபார்மான விஷயமா இருக்கும். இது ஜஸ்ட் ஒரு ப்ரிடிக்ஷன் தான். 100% நமக்கு ரேட்லாம் அப்டேட் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து சொல்ல முடியும். இதை யூஸ் பண்ணி நீங்கள் சீட்டு பே பண்ணுறவங்க மட்டும் ஆன்லைனில் பே பண்ணுறவங்க ஆப்பில் அவங்க அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணிக்கோங்க. அதுக்காக தான் நான் வந்து இதை மெயினாக சொல்கிறது. இப்போ நான் 7,300 வாங்கிட்டேன், 200 வாங்குகிறேன், 6,000 சம்திங்கில் வாங்குறேனாலும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட் இருக்கும்போது வாங்குனீங்கன்னா அது உங்களுக்கு ஆவரேஜாக இருக்கும். சடனாக போயிட்டு ஒரே டைமில் மொத்தமாக வாங்காமல் உங்கள்கிட்ட கையில் எப்பப்போ அமௌண்ட் இருக்கோ அந்த மாதிரி வாங்குங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து 2 பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட், நான் பார்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன், என்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட் இருக்கும், நான் எப்படி சிஸ்டர் சேவ் பண்ணலாம், 2-3 மாதத்துக்கு ஒரு தடவை கோல்டு காயின் வாங்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அந்த மாதிரி நீங்கள் வாங்கலாம். தங்கமயில் ஜுவல்லரிலேயும் உங்களுக்கு டிஜி கோல்டு ஆப் இருக்குது. போத்தி ஸ்வர்ண மஹால்லேயும் உங்களுக்கு டிஜி கோல்டு இருக்குது. தங்கமயில் உங்கள் ஊரில் இருந்துச்சுன்னா நீங்கள் தங்கமயில் டிஜி கோல்டில் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸ்கீம் முடிஞ்சதுக்கப்புறம் போய் காயின் வந்து நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். ஷாப்பில் போயிட்டு க்ளோஸ் பண்ணி வாங்கிக்கலாம். அதே மாதிரி போத்தி ஸ்வர்ண மஹால், நீங்கள் சென்னையில் இருக்கீங்க, உங்களுக்கு வந்து தங்கமயில் இல்லைன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் போத்தீஸ்லேயும் ஜாயின் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். எனக்கு தங்கமயிலில் வந்து பார்த்திங்கன்னா 100% வந்து சாட்டிஸ்ஃபைடு தான். நான் வந்து போட்டு ஸ்கீம் முடிச்சுட்டு கஸ்டமர் கேரை காண்டாக்ட் பண்ணி ஆன்லைனில் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். வாங்குகிற வரைக்கும் எனக்கு வந்து ஓகே தான், எந்த இஷ்யூமே கிடையாது. ஒரு போத்தி ஸ்வர்ண மஹால்லையும் ஸ்கீம் நல்லாயிருக்கு, 7% வரைக்கும் போனஸ் தராங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நமக்கு சென்னையில் நியூ இயருக்கு அப்புறம், அதாவது ஜான்வரிக்கு அப்புறம் தங்கமயில் ஓப்பன் பண்ண போகிறேன்னு சொல்கிறாங்க. அதை பற்றி எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. சரி, இந்த டைம் வந்து போத்தீஸில் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கன்னு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நம்ம சப்ஸ்கிரைபரே. இதில் வந்து 7% உங்களுக்கு போனஸ் கிடைக்கிது, அதில் 5 தானே கிடைக்குது, நீங்கள் ஏன் வந்து இது ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னதால் இந்த டைம் பார்த்திங்கன்னா நான் போத்தி ஸ்வர்ண மஹாலில் தான் டிஜி கோல்டு சேவிங் ஸ்கீம் ஜாயின் பண்ணியிருக்கேன். இதில் நீங்கள் ஜாயின் பண்ணும்பொழுது உங்களுக்கு அந்த ப்ரூஃபும் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. உங்கள் மொபைலில் இல்லை சாஃப்ட் காப்பி ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா கூட ஓகே. ஆதார் கார்டோ, பேன் கார்டு, இந்த மாதிரி எனி ப்ரூஃப். பேன் கார்டு தான் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கல, நீங்கள் ஆதார் கார்டு கூட நீங்கள் சப்மிட் பண்ணணுன்னா பண்ணலாம். இல்லை வந்து உங்களோட ஃபோட்டோகிராஃப், அதாவது நீங்கள் இப்போ யார் பேரில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அவங்களோட ஃபோட்டோகிராஃபும் கேட்குறாங்க. அந்த ஃபோட்டோ ஜஸ்ட் உங்கள் மொபைலில் இருக்கிற ஃபோட்டோவே கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ தான் வேணும் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. இந்த ஃபோட்டோ மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட பிக்கும் வேணும், அதையும் நான் அதில் கேட்குறாங்க. இது மாதிரி 2 காலம் இருக்கும், 2 காலத்துலேயும் நம்ம 2த்துலேயும் ஆட் இமேஜ் கொடுக்குற மாதிரி இருக்கும். போத்தி ஸ்வர்ண மஹால் ஆப்பை வந்து நீங்கள் ஆப் ஸ்டோரில் போய்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. கோல்டு ரேட்டும் அதில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். கோல்டு ரேட்டும் பண்ணிக்கலாம், சில்வர் ரேட்டும் உங்களுக்கு இருக்குது. நான் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணேன். நான் என்றைக்கு பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே ஜாயின் பண்ணேன். ஃபஸ்ட்டு நான் ₹108 போட்டு பண்ணி பார்த்தேன். எனக்கு வந்து ஆப் உடனே ஒர்க் ஆகிட்டு சீக்கிரமாக வந்து ஆப்குள்ளே போயிடுச்சு. பேமெண்ட் எல்லாமே ஈஸியாக தான் இருக்குது மற்ற ஆப் மாதிரி. இதில் தான் நான் வந்து டிஜி கோல்டு சேவிங் ஸ்கீமில் ஜாயின் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு உங்கள் கொஷின் என்னன்னு எனக்கு தெரியும். மந்த்லி சேவிங் ஸ்கீம் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஜான்வரியிலேருந்து ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்குது. ஏன்னா நடுவில் வந்து நான் கொஞ்சம் காயின்ஸ் எனக்கு வாங்க வேண்டியது இருக்குது, மேரேஜுக்கு கிஃப்ட் பண்ணுற பர்பஸ்க்காக. இப்போ ரேட்டு ₹6,935 இருக்கும்போது ஜிஆர்டி ஆப்பில் வந்து நான் காயின் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். 2 கிராம் காயின் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இன்னும் எனக்கு வந்து ரிசீவ் ஆகலை. ஒன்ஸ் ரிசீவ் ஆனதுக்கப்புறம் அதுக்கு பில்லிங்லாம் எப்படி என்னன்றது எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ அதனால் நான் கோல்டு சேவிங் ஸ்கீம் ஆஃப்டர் ஜான்வரி தான் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன்.
நம்ம வேஸ்டேஜ் அண்ட் ஜிஎஸ்டி 2மே பே பண்ணணும். அதுக்கு நம்ம டைரெக்டாவே போயிட்டு வாங்கிக்கலாமே. எதுக்கு வந்து இந்த மாதிரி டிஜிகோல்ட் ஸ்கீமில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம். மினிமம் வந்து நமக்கு ஒரு 7500 இருந்தால் தான் 1 கிராம் காயினே வாங்க முடியும். ஆனால் நம்ம இதில் 100 ருபீஸ்லேருந்து சேவ் பண்ணலாம். இப்போ ரேட்டு கம்மியாக இருக்கும். நம்ம கையில் அமௌண்ட் இருக்கும்போது போட்டுகிட்டே வரலாம். இப்போ கம்மியான அமௌண்ட்டுக்கு போட்டு ஒரு 2 கிராமாவது வாங்கலாம் நெக்ஸ்ட்டு தீபாவளிக்கு அப்படின்றது தான் என்னோடய பிளான். அப்பப்போ நம்ம 100, 200 நம்ம கையில் கிடைக்கிற அமௌண்ட்டை தான் போட போகிறோம். ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு 2 கிராமாவது சேவ் பண்ணிடலாம். அட்லீஸ்ட் 1 கிராமாவது சேவ் பண்ணிடணும் அப்படின்னு ஒரு டார்கெட் வச்சுட்டு தான் நான் டிஜிகோல்ட் ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். நீங்கள் எந்த ஷாப்பில் மந்த்லி சேவிங் ஸ்கீம் போட்டிருந்தாலும் இந்த போத்தீஸ் தான் நான் சொல்லலை, தங்கமயிலில் கூட இருக்குது. சூப்பராக தான் இருந்துச்சு தங்கமயில் டிஜிகோல்டும். ஸோ ஏதாவது ஒரு ஷாப்பில் நீங்கள் டிஜிகோல்ட் சேவிங் ஸ்கீமில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் அமௌண்ட் சேர்த்துட்டே வாங்க. நெக்ஸ்ட்டு தீபாவளிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 1 கிராம் இல்லை அரை கிராமாவது நம்ம சேர்த்துருக்க முடியும். அதனால தான் சொல்கிறேன், மந்த்லி சேவிங் ஸ்கீமில் ஜாயின் பண்ணியிருந்தாலும் நீங்கள் வந்து இப்போ ஏதாவது ஒரு டிஜிகோல்ட் சேவிங் ஸ்கீம் ஆப்பும் மொபைலில் வச்சுக்கோங்க. அன்வான்டான எக்ஸ்பென்சஸ்லாம் கட் பண்ணிவிட்டு 100, 200ன்னு சேர்த்துக்கிட்டே வாங்க. கண்டிப்பாக வந்து நம்மளால் கோல்டு காயின் ஈஸியாக சேவ் பண்ண முடியும். அந்த கோல்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆக ஆக நமக்கு வந்து நம்ம சேவ் பண்ண மணியோட வேல்யூவும் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். நிறைய இடத்துல அன்வான்டாக வந்து ஒரு சின்ன கடைங்கள்லேருந்து எல்லா இடத்துலையுமே நம்ம ஜிபே பண்ணுறோம். அதே ஜிபே யூஸ் பண்ணி இந்த மாதிரி கோல்டும் சேவ் பண்ணிக்கலாம். அப்படிங்கும்போது இது நல்ல விஷயமா இருக்கிறதால நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் ஜாயின் பண்ணுங்கள். எந்த ஷாப்பில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் எந்த மாதிரி வீடியோஸ் போடலாம், எந்த மாதிரி வீடியோஸ் போட்டால் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்றதையும் கண்டிப்பாக எனக்கு அதுக்கான ஐடியாஸையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நெக்ஸ்ட்டு நான் அந்த வீடியோஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி வீடியோ போடுறத பற்றியும் எப்படி மணி ஏர்ன் பண்ணலாம் அதில் அந்த மாதிரி டீட்டெயில்ஸும் எங்களுக்கு கொடுங்க. நாங்களும் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும், வீட்டில் இருந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லுங்கள். அந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கொஞ்சம் ஒரு 100 பேருக்கு மேலே இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதை பற்றின வீடியோவும் இந்த மணி சேவிங் டிப்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் அதுவும் கூட நான் ஒரு சீரீஸாக போடலாம். எப்படி நீங்கள் ஆரம்பிக்கணும், எப்படி நீங்கள் அப்லோட் பண்ணணும், எப்படி நீங்கள் வீடியோ ஷூட் பண்ணணும், இதுக்கு என்னென்னலாம் உங்களுக்கு தேவை, அந்த மாதிரி இந்த அஃபிலியேட் ப்ரோக்ராமில் எப்படி ஜாயின் பண்ணணும், அதில் எப்படி ஏர்ன் பண்ணணும், இந்த மாதிரி எல்லா வீடியோஸுமே நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். 2, 3 சிஸ்டர் வந்து கேட்டிருந்தீங்க எங்களுக்கு அதை பற்றின வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க அப்படின்னு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்படி உங்களுக்கு டவுட் இருந்துச்சுனாலும் நான் வீடியோ போடலனாலும் என்னோடய மெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் மெயில் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இப்போ கொடுக்குறேன் பாருங்கள், happylife@gmail.comனு இருக்கும் நம்மளோட மெயில் ஐடி. அந்த மெயிலுக்கு நீங்கள் மெயில் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் நான் கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ணுவேன், ரிப்ளை பண்ணுவேன். எனக்கு இந்த மெயில் அனுப்புகிறவங்க வந்து கடன் இருக்குது, எப்படி அடைக்கணும், எனக்கு மாதம் வந்து வருமானமே பார்த்திங்கன்னா 10,000 தான், ஆனால் எனக்கு வந்து 5 லட்சம் கடன் இருக்குது, மாதம் 12,000 டியூ கட்டணும், நான் இவ்வளோ கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, நான் எப்படி சேவ் பண்ணணும், இந்த மாதிரி மெயில் மட்டும் கண்டிப்பாக அனுப்பாதீங்க. இதுக்கு நான் எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தெரில. அது பற்றிலாம் எனக்கு நிஜமாலுமே தெரியாது. நீங்கள் எங்கே ஸ்கீம் போடலாம், இந்த சேவிங் ஸ்கீம் போஸ்ட் ஆஃபீஸில் ஏதாவது டவுட் இருக்கா, இல்லை சேனல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி அதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா, இது மாதிரின்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். இந்த மாதிரி மெயில்ஸ்க்கு வந்து நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் ரிப்ளையே மோஸ்ட்லி வந்து பண்ண மாட்டேன். எனக்கு தெரியாதுன்னு சொன்னாலும் நீங்கள் கோச்சிக்கிறீங்க. மற்றபடி உங்களுக்கு எந்த டவுட் இருந்துச்சுனாலும் மெயில் ஐடியில் கேளுங்க. வீடியோ போடுறேன், அது என்னோடய டியூட்டி. நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன். வீடியோட கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.